அனைவருக்கும் வணக்கம். இதழியல் பாடவேளையில் இன்று இதழியல் என்பதற்கான விளக்கம் குறித்தும், இதழியலின் இலக்கணம் குறித்தும், இதழியலின் பணிகள் குறித்தும் காண்போம். இதழியல் மக்கள் தகவல் தொடர்பு சாதனங்களும் இதழியலில் இன்றியமையாத இடத்தை பெறுகின்றது. இதழியல் என்ற இச்சொல்லின் பொருள் தொடக்கத்தில் செய்தி பத்திரிகைகளையே குறிப்பது. நாளடைவில் இச்சொல்லின் பொருளும் ஆழமும் விரிந்து படுந்தது. இன்று சமூக உணர்வுகளை தட்டி எழுப்புகின்ற தன்னிகரற்ற கருவியாக விளங்குகிறது. இதழியல் சொல் விளக்கம். ஜேர்னலிசம் என்ற ஆங்கில சொல்லின் தமிழாக்கம் இதழியல். இந்த சொல்லின் மூலம் டயனல் என்ற பழைய லத்தீன் மொழி சொல்லில் இருந்து பிறந்தது. ஜேர்னல், டயனல் என்றால் அன்று என்று பொருள். ஜேர்னல் என்றால் அன்றாடம் நடந்ததை எழுதி வைக்கும் ஏடு என்று பொருள்படும். வாஸ்கோ ட காமாவின் பயண நூல் A Journal of the First Voyage of வாஸ்கோ ட காமா என்று பெயர் பெற்றது. ஆனால் இப்பொழுது ஜேர்னல் என்பது இதழ்களையே குறிக்கின்றது என்று எழுத்தாளர் ஆமாசாமி விளக்குகின்றார். இதழ் என்பதை பத்திரிகை, செய்தித்தாள், தாளிகை என்றும் குறிப்பிடுகின்றனர். இலக்கணம். மனிதன் அறிவு வளர்ச்சி பெற்ற காலத்தில் இருந்து மற்றவர்களை பற்றியும் அவர்களது செயல்களை பற்றியும் அறிந்து கொள்ளும் ஆர்வம் உடையவனாக இருந்திருக்கின்றான். முதலில் செய்தியின் மூலமாகவும், மொழி வளர்ந்த பின் பேச்சின் துணையோடு செய்திகள் அறிந்தும் பரப்பியும் வந்திருக்கின்றான். எழுத கற்றுக்கொண்டவன் அச்சுப்பொறியை கண்டுபிடித்ததும் செய்திகளின் பரப்பளவும் மிகுந்தது. போக்குவரத்து வளர்ச்சி, அறிவியல் தொழில்நுட்ப முன்னேற்றம் இவற்றின் விளைவாக மின்னணு கருவிகளின் துணையோடு இலக்கண வரம்புகளுக்குள் அடங்காத அளவிற்கு இதழியல் வளர்ச்சி பெற்றுள்ளது. மக்கள் தொடர்பும் இதழியலின் உட்பிரிவாகும் அளவிற்கு இத்துறை விரிவடைந்துள்ளது. இதழ்களுக்கும் குறிப்பாக செய்தித்தாள்களுக்கும் எழுதும் தொழிலைத்தான் முதலில் இதழியல் என்ற சொல் குறித்தது. இப்பொழுது அதனுடைய பொருளும் பரப்பும் விரிவடைந்து செய்திகளையும் கருத்துக்களையும் பரப்புகின்ற மக்கள் தொடர்பு நிறுவனமாக மாறி சமுதாய விழிப்புணர்ச்சியின் ஓர் உறுப்பாக அதுவே உருவெடுத்து அதனுடைய நடவடிக்கைகளுக்கு அற அடிப்படையிலும் சட்ட நோக்கிலும் பொறுப்பேற்கும் அமைப்பாகவும் இதழியல் திகழ்கின்றது என்று ராமச்சந்திர ஐயர் விளக்குகின்றார். வெப்ஸ்டரின் 3வது பன்னாட்டு அகராதியை வெளியிடுவதற்காகவும், பதிப்பிப்பதற்காகவும், ஒளிபரப்புவதற்காகவும் நடைமுறை ஈடுபாடுள்ள விவரங்களை தொகுப்பதும், எழுதுவதும், செப்பனிடுவதும் இதழியல் என்று விளக்கம் உள்ளது. சாம்பரின் 20ஆம் நூற்றாண்டு அகராதி பொது இதழ்களுக்கு எழுதுதல், அவற்றை நடத்துதல் ஆகிய தொழிலே இதழியல் எனப்படும் என்று கூறுகின்றது. இதழ்களின் பணிகள். இதழ்களின் பணிகளை மரபு வழியும் அவை செய்கின்ற பொது பணிகள் என்றும், மாறிவரும் சமுதாயத்தில் மேற்கொள்கின்ற வளர்ந்து வரும் பணிகள் என்றும் பகுத்து விளக்கணும். பொது பணிகள் அறிவித்தல், அறிவுறுத்தல், மகிழ்வித்தல், வாணிகம் செய்தல் ஆகிய 4 பணிகளை இதழ்கள் திறம்பட செய்ய வேண்டும். இவற்றை இதழ்களின் பொது பணிகள் எனலாம். அறிவித்தல். இதழ்களின் தலையாய பணி மக்களிடம் செய்திகளை பரப்புவதாகும். மக்களுக்கு எல்லா விவரங்களையும் உடனுக்குடன் உண்மையாக, விருப்பு வெறுப்பின்றி சிதைக்காமல் முழுமையாக வழங்க வேண்டும். நாட்டின் சமுதாயம், அரசியல், பொருளாதாரம், கலை, பண்பாடு ஆகியவை தொடர்பாக நடைபெறும் எல்லா நடவடிக்கைகளும் விளக்கி கூறுகின்ற பொறுப்பான பணியை இதழ்கள் செய்கின்றன. மக்கள் அறிய விரும்புகின்ற விலைவாசிகள், விளையாட்டு முடிவுகள், நடைபெறப் போகும் நிகழ்ச்சிகள் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியதாக இதழ்கள் திகழ வேண்டும். இந்த வகையில் இதழ்கள் நடப்பு நிகழ்ச்சி களஞ்சியங்கள் ஆகும். அறிவித்தல் பணியை இதழ்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை அகில இந்திய செய்தித்தாள்களின் ஆசிரியர்கள் கூட்டம் முதல் பத்திரிகை குழுவிற்கு அளித்த குறிப்பில் இதழியல் நடப்பு நிகழ்ச்சிகளையும் கருத்துக்களையும் போக்குகளையும் மக்களுக்கு தெரிவிக்கவும், விரிந்து செல்லும் பரப்பில் ஆர்வத்தை ஏற்படுத்தவும்,
கட்டிக்காக்கவும் பல்வேறு வகையான கருத்துக்களையும் வெளிக்காட்டும் வகையில் நடைமுறை சிக்கலை பற்றிய விவாதத்தில் தூண்டவும் முயல வேண்டும். இவற்றிற்கெல்லாம் செய்திகளையும் கண்ணோட்டங்களையும் துல்லியமாக நடுநிலையிலும் வெளியிடுவதும், மோதுகின்ற லட்சியங்களை பற்றின்றி மதிப்பீடு செய்வதும் தேவையானதாகும் என்று விளக்கம் கூறியிருக்கின்றது. அறிவுறுத்தல்: இதழ்கள் செய்திகளை வெளியிட்டால் மட்டும் போதாது, தேவையான விவரங்களையும் வழங்கி மக்களை சிந்திக்கச் செய்ய வேண்டும். இது இதழ்கள் செய்ய வேண்டிய ஒரு கல்வி பணியாகும். எடுத்துக்காட்டாக, இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் நமது முன்னாள் இந்திய தலைமை அமைச்சர் ராஜீவ்காந்தி முன்னாள் இலங்கை குடியரசுத் தலைவர் ஜெயவர்த்தனாவும் கையெழுத்து போட்ட செய்தியை வெளியிடுவது அறிவிப்பு பணியாகும். என்ன பின்புலத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தானது, அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் என்பன போன்றவற்றை வாசகர்கள் புரிந்து கொள்ளுமாறு செய்வது அறிவுறுத்தல் பணியாகும். நமது நாட்டில் அரசு பல்வேறு வகையான முன்னேற்ற பணிகளை மேற்கொள்கின்றது. அவற்றில் மக்கள் முழுமனதோடு ஈடுபட வேண்டுமானால் அவற்றை பற்றிய அறிவும் தொழிலும் மக்களுக்கு ஏற்பட வேண்டும். இதற்கு வேண்டிய வகையில் தலையங்கங்கள் எழுதியும், சிறப்பு கட்டுரைகள், கருத்து படங்கள், விளக்கப்படங்கள் வெளியிட்டு இதழ்கள் மக்களின் அறிவை வளர்க்க துணை செய்கின்றன. மகிழ்வித்தல்: இதழ்களின் மற்றொரு பணி வாசகர்கள் சோர்ந்து விடாமல் இருக்க அவர்களை உற்சாகமூட்டி உணர்வுகளுக்கு தேனியளித்து மகிழ்விப்பதாகும். இதழ்கள் கண்ணை கவரும் வண்ண ஓவியங்களை, கருத்தை கவரும் சிறுகதைகளை, உணர்வை எண்ணும் கவிதைகளை, புதுமை மனம் கமழும் கட்டுரைகளையும், ரசித்து சிரிக்கத்தக்க நகைச்சுவைகளையும், சமுதாயத்தில் புகழ்பெற்றோரின் பேட்டிகளையும், மக்களை ஆட்டி படைக்கும் திரைப்படங்களை, நடிகர் நடிகைகளை பற்றிய துணுக்குகளையும், நாட்டில் நடைபெறும் நிந்தைமிகு செய்திகளையும் வெளியிடுகின்றன. இவை வாசகர்களை மகிழ்விப்பதோடு இதழ்களை கவர்ச்சி உடையனவாகவும் மாற்றுகின்றன. வாணிபம் செய்தல்: இதழ்கள் அச்சிடுவது விற்பனை செய்வதற்காகத்தான். ஆதலால் இதழ்கள் வாணிப நோக்கத்தோடும் செயல்பட வேண்டியுள்ளது. ஓரளவு வருவாய் தேடிக்கொள்ளும் இதழ்களால் தான் தங்களது கால்களில் நின்று கொண்டு துணிச்சலாக கருத்துக்களை கூற முடியும். இதழ்கள் விளம்பரங்களை வெளியிடுவது ஒரு வகையில் தங்களது வருவாயை பெருக்கிக் கொள்ளத்தான். குறைந்த விலையில் இதழ்கள் கிடைப்பதற்கு விளம்பர வருவாய் பெருமளவு துணை செய்கின்றது. இதழ்களில் வெளிவரும் விளம்பரங்கள் நாட்டின் வாணிப வளர்ச்சிக்கும் வழிவகுக்கின்றன. வளர்ந்து வரும் பணிகள்: இதழ்கள் இப்பொழுது அறிவித்தல், அறிவுறுத்தல், மகிழ்வித்தல், வாணிபம் செய்தல் ஆகிய 4 மரபு வழி பணிகளோடு பல புதிய பணிகளையும் கால சூழ்நிலைக்கேற்ப ஏற்றுக்கொண்டுள்ளன. இன்றைய இதழ்கள் சமுதாய மாற்றத்திற்கு வழிகாட்டுகின்றன. நாட்டில் ஏற்படுகின்ற மாற்றங்களின் சிறப்புகளையும் குறைகளையும் சுட்டிக்காட்டுகின்றன. நல்ல மாற்றங்கள் வேரூன்றி வளர ஆக்கமும் ஊக்கமும் தருகின்றன. எடுத்துக்காட்டாக, தீண்டாமை ஒழிப்பு, வரதட்சணை மறுப்பு, பெண் கல்வி எழுச்சி ஆகியவற்றுக்கு இதழ்கள் ஆற்றியிருக்கும் தொண்டு குறிப்பிடத்தக்கதாகும். கலையிலும் இலக்கியத்திலும் சமுதாய பழக்க வழக்கங்களிலும் புதிய முறைகள் நுழைய இதழ்கள் வாய்ப்பளிக்கின்றன. தமிழ் இலக்கியத்தில் சிறுகதை, புதுக்கவிதை போன்ற வடிவங்கள் தமிழ் இதழ்களின் மூலமே சொல்லித்து வளர்கின்றன. மக்களிடம் பல புதுமைகளை படிப்படியாய் இதழ்கள் புகுத்துகின்றன. வளர்ந்து வருகின்ற இதழியல் பணிகளே புலனாய்வு பணியும் ஒன்று. தற்காலத்தில் புலனாய்வு இதழிகள் விரைந்து வளர்கின்றன. மறைந்து கிடக்கும், மறைக்கப்படுகின்ற பல உண்மைகளை வெளிக்கொணர்கின்ற பணிகளை சில இதழ்கள் வியக்கத்தக்க வகையில் செய்கின்றன. அரசியலில் மிகப்பெரிய திருப்பங்களையும் மாற்றங்களையும் பத்திரிகைகளில் வெளிவரும் புலனாய்வு அறிக்கைகள் ஏற்படுத்துகின்றன. பொறுப்புகளும் கடமைகளும்: இதழ்கள் ஆற்றல் மிக்க மக்கள் தொடர்பு சாதனங்களாக இருப்பதால் அவற்றை நடத்துகின்றவர்கள் மிகவும் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இதழ்கள் எதனை வெளியிட்டாலும் மக்களிடம் நம்புகின்ற மனப்பான்மை இருக்கின்றது. மேலும் செய்தித்தாள்களில் வெளிவருபவை எல்லாம் சரியானவை தானா என்பதை அறியக்கூடிய வாய்ப்புகள் வாசகர்களுக்கு இல்லை. ஆதலால் சரியான செய்திகளையே பத்திரிகைகள் வெளியிட வேண்டும். ஐயப்பாட்டிற்குரிய எந்த செய்திகளையும் வெளியிடக்கூடாது.
அறிவியல், தொழில்நுட்ப புரட்சியின் விளைவாக செய்தித்தாள்களுக்கு ஏராளமான செய்திகள் விரைவாக கிடைக்கின்றன. இவற்றை எல்லாம் வெளியிட இயலாது. அவற்றில் மக்களுக்கு தேவையான, மக்களுக்கு பயன்பாடுடையவற்றை தேர்ந்தெடுத்து வெளியிடும் பொறுப்பு இதழ்களுக்கு இருக்கின்றது. ஜான் ஹோகன்பெர்க், விரிவடைந்து வரும் செய்தி தொடர்பு இதழியலாளருக்கு இதற்கு முன்பு இருந்ததை விட இப்பொழுது மிகப்பெரிய அளவில் பொறுப்பை அளித்திருக்கின்றது. செய்திகளுக்கு எண்ண முடியாத அளவு மிகுதியாக வாசகர்களும் இருப்பதால் பொறுப்பு மிகவும் அதிகமாகின்றது என்று கூறுவது இங்கு குறிப்பிடத்தக்கது. சமுதாயத்தில் அமைதியை கெடுக்கும் செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளியிடாமல் இருப்பது நல்லது. சில வேளைகளில் எங்கோ ஒரு மூலையில் நடந்த சண்டைக்கு ஜாதி சமய வண்ணம் பூசி வெளியிடுவதால் அமைதி கெடுவதை காண்கின்றோம். மக்களாட்சியில் செய்தித்தாள்களின் பொறுப்பு மிகுதியாகின்றது. மக்களிடம் பொது கருத்தை உருவாக்கி வாய்ப்பு ஆற்றலும் இதழ்களுக்கு இருக்கின்றன. தவறான கருத்தை வளர்த்துவிட்டால் பின்பு இதழ்களே முயன்றாலும் மாற்ற முடியாது. ஆதலால் கண்ணும் கருத்துமாக நல்லவற்றை வளர்க்கும் கடமையும் பொறுப்பும் பத்திரிகைகளுக்கு உள்ளன. பத்திரிகைகள் நாட்டின் நலனையும் குறிக்கோள்களையும் மனதில் கொண்டு செயல்பட வேண்டும். நாட்டுப்பற்றும் பொதுமக்கள் நலம் பேணும் உணர்வும் இதழியலாளர்களுக்கு தேவை. எடுத்துக்காட்டாக, ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்குவது நாம் ஏற்றுக்கொண்ட நாட்டுக் கொள்கை. இதற்கேற்ப செயல்படுவது இதழ்களின் கடமையாகும். இதழ்களின் தரத்தை கட்டிக்காக்க வேண்டியது பத்திரிகையாளர்கள் கடமையாகும். விற்பனையை மட்டும் நோக்கமாக கொண்டு பாலுணர்வை தூண்டும் வன்முறை செயல்களை வளர்க்கும் செய்திகளை வெளியிடுவது பொறுப்பற்ற செயலாகும். பத்திரிகைகள் தாங்கள் வெளியிடுவதன் பின் விளைவுகளை உணர்ந்து செயல்பட வேண்டும். நன்றி.